அந்த வீட்டின் சத்தம் ஒரு ஹாரர் டென்சர் கதை. இது கோவை அருகிலுள்ள ஒரு கிராமம். கிராமத்தின் ஓரத்தில் ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீடு 20 வருடங்களாக பூட்டியிருந்தது. யாரும் அந்த வீட்டுக்குள் போக துணிந்ததில்லை. ஏனென்றால் இரவு 12 மணிக்கு அந்த வீட்டிலிருந்து குழந்தை சிரிப்பு, பெண்களின் அழுகை, கதவு தட்டும் சத்தம் எல்லாம் கேட்கும். ஒரு நாள் 3 நண்பர்கள் விக்ரம், ரவி, சந்தோஷ் தங்கள் யூடியூப் ஹாரர் சேனலுக்காக அங்கே நுழைந்தார்கள். கேமரா, டார்ச் எல்லாம் எடுத்துக்கொண்டு. விக்ரம் சிரித்தான். பயமா? இது எல்லாம் பேய் இல்லை நண்பா, மனசுக்குள்ள பிம்பம்தான். அவர்கள் கதவை திறந்தவுடன் ஒரு குளிர்காற்று வந்து அடித்தது. உள்ளே மங்கிய இருட்டு. சுவர்கள் ரத்தம் போல சிவந்திருந்தது. அவங்க கேமரா ஆன் செய்தவுடன் ஒலிப்பதிவு ஆனது. விடப்பெரிது, யார் வந்திருக்கீங்க? அது ஒரு பெண்ணின் குரல். ஆனா அந்த வீட்டுக்குள் யாரும் இல்லையே. சந்தோஷ் நடுங்கினான். இது ஜோக்கில்லை பா, வெளியே போலாம். விக்ரம் சொன்னான். இல்ல, இப்போதான் டேட்டா கிடைக்குது. அவன் கேமராவை மேலே எடுத்தான். சுவரில் ஒரு பெண்ணின் நிழல் ஓடிப்போனது. அது திடீரென திரும்பி பார்த்தது. அவள் கண்கள் கருப்பாக மாறியிருந்தது. கேமரா ஆஃப் ஆனது. கண நேரத்தில் ஒளி போய்விட்டது. மூவரும் கதவுக்கு பாய்ந்தனர். ஆனால் கதவு திறக்கவில்லை. கேமராவின் ஒளியில் விக்ரம் மட்டும் தென்பட்டான். ரவி, சந்தோஷ் இருவரும் காணாமல் போனார்கள். அடுத்த நாள் போலீஸ் அந்த வீடு வந்தது. வீட்டுக்குள் ஒரு கேமரா கிடைத்தது. அதில் கடைசி வீடியோவில் விக்ரம் கத்திக் கொண்டிருந்தான். விடப்பெரிது, அவள் பக்கத்தில் வந்திருக்கிறாள், ஓடாதீங்க. அவள். பின் ஒரு குரல் கத்தல். முழு வீடியோ இரத்த நிறத்தில் மூழ்கியது. அந்த வீட்டை இப்போ யாரும் அருகே செல்ல மாட்டார்கள். ஏனெனில் அந்த வீட்டு சத்தம் இன்னும் இரவு 12 மணிக்கு கேட்கும்.